நான் இப்போ தான் முத பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. பட்டை 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுறேன். நல்லா பொன்னிறமாக வரணும். கொஞ்சோண்டு புதினாவும் மல்லி செடியும் போடுறேன். நல்லா பொன்னிறமாக வதக்கணுமா, அதை வதக்குறேன். எரிதாடி அது வதங்கணுமா? ஆமாம், அது நல்லா வதங்கட்டும். பொன்னேரமாக வதங்கணும். பொன்னேரமாக இன்னும் வரல. பொன்னேரமாக நல்லா வதங்கிட்டோம். அப்போ தான் பிரியாணி செமையாக இருக்கும். போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு நம்ம இது கூட மசாலா சேர்க்கலாம். 1.5 ஸ்பூன் போடுங்க. நல்லா பிரியாணி மசாலா. பச்சைப்பொடி எடுத்து வச்சுருந்தேனே, சரி எடுத்துக்கிட்டா பண்ணுங்க. 1 ஸ்பூனு இது மசாலா வத்தப்பொடி போடுறேன். காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அப்படி போட்டுக்குங்க. நல்லா வதங்கணுன்னே கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிடுங்க. தயிர் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு 100 கிராம் தயிர். அதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இது அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா வதங்கணுன்னே நான் நல்லா 1/2 கிலோ கோழிக்கறி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ போடலாம். மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் அதிலே வதக்குங்க. நல்லா அதுலேருந்து தண்ணி வரும். அதிலே வேகட்டும். இது பாருங்க, நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? இதில் நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வைப்போம். அப்போ தான் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். வேக வச்சா தான் கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா தெரியும். இப்போ கொஞ்சம் மூடி வைக்கலாமா? 1 செகண்ட் மூடி வைப்போம். வச்சாச்சு. நல்லா 1/2 வேக்காடு வெந்துடுச்சு. நம்ம இப்போது நல்லா தம் கட்டி போட்டுருவோம். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு நம்ம மேலே இப்போ புதினா இலை தூவி கொஞ்சம் புதினா இலை தூவிக்கிடுவோம். மல்லி இலை தூவி கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம தீயை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சிடலாமா? விசிலுங்கடி. விசில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாமா? இப்போது குக்கர் விசில்லாம் போயிடுச்சு. எடுத்துட்டு குக்கரை திறக்க போகிறேன். திறந்தாச்சு. பார்க்க நல்லா அழகாக நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கேவும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? அழகாக பாருங்களேன், உதிரியாக வந்திருக்கு. செம்மையாக வந்திருக்கு. என் வாழ்க்கையில் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். யாம்மி பிரியாணி. இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் செஞ்ச பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. யம்மி பிரியாணி. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வரும். புதுசாக எங்கள் அம்மா ரெசிபி போடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.